ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபைண்டிபுளா பேசுகிறேன். கன்னி ராசிக்கு ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும்? இந்த ஜூலை மாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக எந்த பிளானட்ஸ் மாறுதுன்னா சுக்கிரனுங்க. சுக்கிரன் கன்னிக்கு 2க்கும் 9க்கும், அதாவது தனம் குடும்பம் வாக்கு பாக்கியஸ்தானம், இவர் ஆட்சி பலம் பெறுகிறார். பொதுவாக கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன், அந்த புதனுக்கு சுக்கிரன் வந்து நண்பர். அப்போ அந்த நண்பர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே பண்ணுவார். அப்படி தான் இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். 9ல் சுக்கிரன். அப்போ 9 சுக்கிரன் என்னங்க தருவார்? பொருளாதாரத்தை தருவார், பணத்தை தருவார். அதிகமாக வந்து ஆன்மீகத்தின் மூலியமாக உங்களுக்கு அனுகூல செய்தல். இப்போ நிறைய பேர் கோடீஸ்வரன்லாம் ஆகுறாங்க இல்லையா? ஒரு நல்ல கோடீஸ்வரன் வருது, பணம் வருது, சித்தப்பா சொத்து, அத்தையோட சொத்து, மாமாவோட சொத்து, பாட்டியோட சொத்து எனக்கு வந்துச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து சாதாரண குடிசையில் இருந்தேன், என்னை கோபுரத்தில் போய் உட்கார வச்சிட்டாங்க, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் தான் தருவார். அது முக்கியமாக கன்னி ராசிக்கு எஸ்பெஷலாக வந்து நடக்கக்கூடும். ஏன்னா அவங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதி, தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிரன் வந்து பணத்தை கொடுக்கும், குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும். கணவன் மனைவி இந்த மாதிரி வாழ்க்கையை இனிமேல் நம்ம வாழவே முடியாது அப்படின்றதெல்லாம் நல்லா யோசித்து சூப்பராக அவங்க வந்து டெவலப்மெண்ட் ஆவாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க, பணத்தை ஈட்டுவாங்க. அது நல்லா வேலைக்கு வந்து போகிறவங்களா இருக்கட்டும், அல்லது தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், குடும்ப தேவைகளை சுக்கிரன் வந்து சரி செய்வார். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பணம், இவங்களுக்கு கன்னிராசிக்கு கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே நிறைய இருந்துச்சு. இப்போ கேது வெளியே போன உடனே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வேகமாக இயக்குவார். அப்போ பணம் நல்லா வரக்கூடும், வேலை தொழிலில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். முக்கியமாக கடன் பிரச்சனை வந்து நீங்கள் கட்டி தீப்பீங்க. நிறைய கன்னிராசிக்கு பாருங்கள், நம்ம சொன்ன ப்ரெடிஷனில் வேலை கிடச்சிருக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பறவைங்க உங்களுக்கு வந்து யூகே, யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாடுகளில் உள்ள நம்மளுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களை இந்த சுக்கிரனும் தருவார், இன்னும் கூடுதலாக தரப்போகிறார். ஸோ கேது பயிற்சி ராகு பயிற்சியிலேருந்தே மாற்றங்கள் இருக்குது. முக்கியமாக சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தே தீருங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய மகனோ மகளோ சின்ன வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நகையை சேர்க்கறது, சிறு சேமிப்பு திட்டம், ஒரு ஏதாச்சும் பேங்க்கில் பணம் போடுறது, இது எல்லாமே சுக்கிரன் வந்து செஞ்சு கொடுப்பார். 30 நாட்கள் இது எல்லாமே நடக்குமா சார் அப்படி கேட்டிங்கன்னா கட்டாயமாக நடக்கும். இவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் சூரியனோட கனெக்டிங் நட்பு, அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் சந்திரன். ஸோ அது அவங்களுக்கு என்ன திசை போகுதுன்னு பாருங்கள் கன்னிராசியில். அதுக்கப்புறமா இவங்களுக்கு சித்திரை நட்சத்திரம். ஸோ என்ன திசை என்ன புத்தி, இந்த கனெக்டிங்கில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா 70-30, 70% உங்களுக்கு வந்து தசா புத்தி, 30% கோச்சாரம், இது ரெண்டும் சேர்ந்து 100% எஃபெக்ட். ஸோ இது ரெண்டுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். முக்கியமாக கணவன் மனைவி, காதல், குடும்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுதான் சுக்கிரனோட. சுக்கிரன் பரஸ்பர உறவு நம்ம சொல்லிட்டோம். அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு, கணவன் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்லத்தை, அதாவது ஆண்மைக்கு உண்டான விந்தணுக்களை வந்து சொல்லக்கூடியவரே சுக்கிரன் தான். அப்போ கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுடைய இந்த ஸ்போம்ஸ் கவுண்ட்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ உடல் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள்லாம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க நல்லா வருவீங்க. ஸோ இதில் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், அதுக்கு தான் முக்கியமான இந்த பாயிண்ட் சொல்கிறோம். ஸோ சுக்கிரன் குழந்தையை கொடுக்கறதுலையும் மிக மிக முக்கியமான ஒரு பிளானட்ஸ். ஸோ குழந்தை பாக்கியமும் உண்டாகக்கூடும், வீடு வாகனம் அமைப்பு வரக்கூடும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது நடக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95% எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணுங்கள். சுக்கிரன் உங்களோட 2ஆம் இடம் வாக்குஸ்தான அதிபதி, அதனால் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் கன்னிராசிக்காரங்க வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.